வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும். டுடே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறது உங்கள் சங்கர். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் என்கொயரி அப்படின்றது நம்ம இப்போ ஒரு அழகாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நம்ம ப்ராடக்ட்னால் கிடைச்ச ரிசல்ட்டுகளை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டிங்கை பார்த்து அதனுடைய அந்த போஸ்டிங்கை உங்கள்கிட்ட வாய்ஸ் மெசேஜை இதெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட என்கொயரி வருவாங்க, என்கொயரி கேட்பாங்க இல்லையா? அப்படி என்கொயரி வர்றாங்க அப்படின்னாலே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த ப்ராடக்டுடைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற இந்த மார்க்கெட்டிங்லேயும் இந்த உங்களுடைய நம்ம ப்ராடக்ட்ஸுக்காக வரக்கூடிய நம்ம பிஸ்னஸ் வரக்கூடிய என்கொயரிஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து சூப்பராக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா? நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ராசஸ், ஒரு 7 ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். என்னென்ன ப்ராசஸ் நமக்கு தெரியும்? அதாவது நம்ம வந்து வாங்கக்கூடியது பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸு, இப்போ முதல்ல நேம் லிஸ்ட்டு, அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு, அப்புறம் ப்ரெசன்டேஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கு, அப்புறம் ஃபாலோஅப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு வந்து டூப்ளிகேஷன், இந்த மாதிரி 7 விதமான ப்ராசஸ் நம்ம பார்த்துருக்கோம், நம்ம செஞ்சிட்ருக்கோம். இந்த ப்ராசஸ் மாதிரியே கஸ்டமர் வந்து பையிங், அதாவது ப்ராடக்டை பையிங் பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு கூட ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு 70% ப்ராசஸை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட என்கொயரி வர்றதுக்கு முன்னாடியே சில கஸ்டமர்ஸ் அதை என்ன பண்ணிவிடுவாங்க, அனலைஸ் பண்ணி அதை வந்து டோட்டலாகவே அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டடி பண்ணிவிடுவாங்க. அதை ஸ்டடி பண்ணி 70% அவங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட என்கொயரிக்காக வருவாங்க. அப்படி என்கொயரிக்காக வரும்போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா 30% நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து உங்களால் அவங்கள க்ளோசிங் பண்ணி அந்த பிஸ்னஸை க்ளோசிங் பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் கஸ்டமர் கிடையாது, யார்? நம்ம தான் இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய என்கொயரிஸை நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண தெரியலைன்னா நம்மக்கிட்ட அந்த கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அந்த அதை கன்வர்ஷன் பண்ணக்கூடிய ஸ்கில்லை வந்து நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் ஈஸியாக அந்த என்கொயரியை என்ன பண்ண முடியும், ஈஸியாக பிஸ்னஸ் க்ளோசிங்காக மாற்ற முடியும். அப்படி இன்றைக்கி வந்து மாற்றுறதுக்கு தான் நம்ம அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு தான் வரக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயிற்சிக்காக தயாராகிட்ருக்கோம். ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில இந்த என்கொயரியை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 5 மெத்தேடு வந்து இருக்குது. அந்த 5 மெத்தேடை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இந்த 5 மெத்தேடில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. சரி, அதில் ஃபஸ்ட்டு மெத்தேடு என்ன அப்படின்னா, we should conduct them within 5 minutes. உங்ககிட்ட என்கொயரி வர்றாங்க, உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் என்கொயரி வர்றாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்ட இல்லை அவங்க உங்களுக்கு மெசேஜ் போட்ட அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்கள நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கால் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் கொடுத்துருக்கணும். இது நம்பர் 1. மிகப்பெரிய நம்மளுடைய பிஸ்னஸ் வரக்கூடிய என்கொயரியை நமக்கு க்ளோசிங் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு 5 மெத்தேடில் இது முதல் மெத்தேடு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணியிருக்கணும். அது ஏன்னா நிறைய நபர்கள் இன்றைக்கி வந்து அவங்க சோஷியல் மீடியா பார்த்து தான், சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்குற டைமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஃப்ரீ டைமில் தான் பார்ப்பாங்க. அந்த ஃப்ரீ டைம் மேக்ஸிமம் நைட்டு டைம் தான். நைட்டு டைமில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜுகளையும் வீடியோஸு ஆடியோஸு எல்லாமே நைட்டில் தான் ஃப்ரீயாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் அவங்க ஒரு மெசேஜ் போட்டாங்க, சில வாட்ஸ்அப் குரூப்லலாம் நானே பார்த்துருக்கேன், ஹவு மச் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்பாங்க, இதனோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைமில் அதை பார்த்த அடுத்த 5 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு ரிப்ளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா, ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக கிடைக்கும். அதை திரும்ப என்ன பண்ணலாம், நம்ம அவங்கள ஃபர்தராக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, மினிமம் 6 டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ மினிமம் 6 டைம்ஸ். நம்ம 6 முறையாவது நம்ம அந்த நபரை, இப்போ நம்ம வந்து அப்படி நம்ம ஒரு என்கொயரி கேட்டாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாட்டி நம்ம கால் பண்ணுவோம், இல்லை சார் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தது கால் பண்ண மாட்டோம். சிலவங்க 2 தடவை கால் பண்ணுவாங்க, அதோடு முடிச்சிடுவாங்க. ஆனால்
என்ன சொல்கிறாங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ எதில் அதிகமாக இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமரை 6 தடவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 6 தடவையாவது நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். 6 தடவை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவைக்காக வந்திருக்காங்க. அந்த தேவையை நம்ம அந்த தேவைக்கு உண்டான தீர்வை கொடுக்கறதுக்காக 6 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது மெத்தட்ஸ் என்னென்னா பெஸ்ட்டு டைம் டு கால். எந்த டைமில் நீங்கள் கால் பண்ணலாம், இது ஒரு நல்ல நேரம், கரெக்டான நேரத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் தான் அவங்கள நீங்கள் ஃபாலோஅப்புக்காக கால் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து 7 AM to 9 AM மார்னிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணுறதுக்கு கரெக்டான பெஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 PM வரைக்கும் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு சைக்காலஜியாக இந்த டைமில் கால் பண்ணால் அவங்களுடைய மைண்ட் செட் வந்து அதை கேட்குறதுக்கு, மற்ற டைம்லலாம் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நேரம், இந்த டைம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீனஸாக அவங்க காலை எடுத்து என்னன்னு கேட்குறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சைக்காலஜியாக மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் எல்லாம் மிகப்பெரிய சைக்காலஜியாக இருக்கக்கூடிய டைமிங் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த நாள், எந்த டேட்டில், எந்த நாட்களில் நீங்கள் அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், அதாவது வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே, இந்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த நபர்களுடைய காண்டாக்டை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு பெஸ்ட்டு டேஸ், அந்த பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த 2 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டேஸ்ன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, மற்ற டேஸில் ஏன் பண்ணக்கூடாதான்னு பண்ணலாம், ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த 2 டேஸில் கொஞ்சம் என்ன இருக்குன்னா அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் ஷெடியூல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கரெக்டான டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் யுவர் நம்பர். நீங்கள் கால் பண்ணும்போது அந்த கால் பண்ணக்கூடிய டைமில் அவங்களுடைய நேமை வந்து ஓரளவு ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் பேர் தெரிஞ்சிருந்தால் அவங்க பேரை சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கூப்பிடும்போது அவங்க பேரை சொல்லி நீங்கள் வந்து சார் இப்போ ஒரு வேளை சுதாகரன் சார் வெல்கம், குட் மார்னிங் சார், சுதாகரன் சார் குட் மார்னிங் சார், மாணிக்கம் சார் குட் மார்னிங் சார், சந்தோஷ் சார் குட் மார்னிங் சார், இப்படின்னா அவங்களுடைய நேமை சொல்லி நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் வந்து உருவாகும். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய அந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பேர் சொல்லி நீங்கள் வந்து கூப்பிட்டு சார் நான் வந்து நீங்கள் கூப்பிட்ருந்தீங்க, உங்களுக்கு என்கொயரி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 மெத்தடை வந்து ஒரு பெஸ்ட் அப்ரோச் மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. நம்மக்கிட்ட வரக்கூடிய பிஸ்னஸ் என்கொயரியை இந்த 5 மெத்தடில் நம்ம பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. முதல்ல நான் சொன்னேன் நம்பர் 1 மெத்தட் என்னது, அவங்க என்கொயரி கேட்ட அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கணும். 2 6 டைம்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணணும். 3 காலையில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 7 AM 9 AM காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் கூப்பிட்ருக்கணும். ஈவினிங் அதேமாதிரி 4:30 6 PM நீங்கள் கூப்பிட்ருக்கணும். இதுதான் அந்த கரெக்டான ஃபாலோஅப் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்த நாட்கள் அவங்கள வந்து நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணலான்னா புதன்கிழமை வியாழக்கிழமை, இந்த 2 நாட்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான டைமிங்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூப்பிடும்போது அவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கும் அவங்களுக்குண்ட ஒரு பாண்டிங் வந்து நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகும். 2வது ஒரு உரிமையான ஒரு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு என்ன இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோனில் உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து லேண்ட்லைன் இருக்கக்கூடியவங்க லேண்ட்லைனில் அழைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. காரணம் லேண்ட்லைன் வந்து அந்த ஏரியா வாய்ஸில் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நமக்கு வரக்கூடிய என்கொயரியை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸுகளை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டுகள் கிடைச்சா உங்கள் ரிசல்ட்டுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்குகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய டீமுக்கு நீங்கள் அதை வந்து சொல்லிக் கொடுங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சி அப்படின்றத உங்கள் டீமோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.